இந்த ஸ்டார் கிட்ஸ்னு ஏதோ சொல்றாங்களே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழகான கியூட் கிரிஞ்ச் பிரின்சஸ்லாம் அந்த டாடியே கடுப்பேத்துற அளவுக்கு ஒரு சில காரியங்கள்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? ஆனா அது என்னவா இருந்தாலும் பொறுத்துக்கிட்டு எவ்வளோ ஒரு டேலண்ட் உனக்குள்ள ஒளிஞ்சிருக்கு, நீ என் பொண்ணுன்னு சொல்றப்போ ரொம்ப பெருமையா இருக்குமா அப்படின்னு பச்சையா போய் சொல்லுவாங்க தெரியுமா? அப்போ அந்த டாடியோட வலி எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்திருக்கீங்களா? என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். சரி, அது கூட பரவாயில்ல. தன்னோட சின்ன வயசுல ஏதோ புதுசா பண்ணணும் ட்ரை பண்ணுதே, பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி டாடி ஒத்துக்கிறது ஓகே. அதுவே அந்த குட்டி குழந்தை அப்படியே படிப்படியா வளர்ந்து ஒரு 25 வயசு பொண்ணாயிடுச்சுன்னு வச்சுங்க. அங்கேயும் வந்து டாடிக்காக மட்டும் தனியா பாடாம நான் ரொம்ப சூப்பர் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ் மேல ஏறி அந்த பர்ஃபார்மன்ஸை பண்றப்போ அந்த டாடிக்கு சின்ன வயசுல இருந்து அடி வாங்கி மறுத்து போயிருக்கும். ஆனா அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்த கேட்ட ஆடியன்ஸோட மனநிலைமையை யோசிச்சு பாத்தீங்களா? இங்க விட்டு இந்த நரம்புக்கு மேல உயிர் பட்டுன்னு போயிடும். இப்ப கண்டிப்பா யார பத்தி பேசுறேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் டீடைலா சொல்லணும் இல்லையா? அதனால ஏல இருந்து ஆரம்பிக்கிறேன். தம்ப்நெயில பார்த்த உடனே ஒரு சிலர் காண்டா இருப்பீங்க. ஆனா ஒரு சிலர் என் மனசுல இருந்த பாரமே இப்பதான்பா குறையுது அப்படி நினைப்பீங்க இல்லையா? அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதெல்லாத்துக்கும் முன்னாடி இவ்ளோ பெரிய கண்டென்ட் கொடுத்த அதித்தி சங்கர் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். சமீபத்துல இந்தியன் 2 ஓட ஆடியோ லான்ச் நடந்துச்சு. இந்த ஆடியோ லான்ச்சுக்கு இந்த படத்துல நடிச்ச ஆக்டர், ஆக்ட்ரஸ், டெக்னீஷியன்ஸ், ஒர்க்கர்ஸ் எல்லாரும் பெருமையோட படத்தை முடிச்சிட்டோம், வர 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது, கண்டிப்பா படம் ஹிட் ஆகணும், எந்த ஒரு துரதிர்ஷ்டமான விஷயமும் நடந்துடவே கூடாது அப்படின்னு ஆர்வமா கிளம்பி வந்திருப்பாங்க. அது எப்படியே நடக்க விட்டுருவோமா நாங்க அப்படின்னு வந்தாங்க பெண் சிங்கம் அதித்தி சங்கர். ஆஹா, அவனேதான் இப்ப ஓடுறதா நிக்கிறதா தெரியலையே. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. சரி, அப்படி இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த ஆடியோ லான்ச்ல ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க. அப்பவே இவங்க ஹாய் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா அதுக்கு ஆடியன்ஸும் ஹாய்னு சொல்லி கரகோஷத்தை எழுப்புவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இவங்க வந்து பேச ஆரம்பிச்ச உடனே அத பார்த்த உடனே ஆன் ஸ்பாட்லயே போட்டாங்களே பர்ஃபார்மன்ஸ. ஹாய், குட் ஈவினிங். ஏங்க என்னங்க இது சொங்கியா சொல்றீங்க? இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தாங்க, மூளை வளர்ச்சி குறைவா. இவங்களை பார்த்த நம்ம மீடியா ஆட்கள் எப்படியும் கான்ட்ரவர்சி கேள்வி எல்லாம் உள்ள அதிகமா கேட்கணும். ஆனா ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 2 hours இருக்குதே, அது வரைக்கும் என்ன பண்றது? இருக்கவே இருக்காங்க நம்ம அதித்தி அக்கா, அவங்களோட டைம் பாசிங் பண்ணுவோம் அப்படின்னு. மேடம் எனக்கு தண்ணியே தரல மேடம் அப்படின்னு கேட்க, எனக்கும் தாங்க, நீங்க எந்த தண்ணி மேடம் சொல்றீங்க? ஐயோ நான் அந்த தண்ணி எல்லாம் சொல்லல அப்படின்னு சொல்லி மறுபடியும் போட்டாங்க பாருங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ். நானும் அந்த தண்ணி தான் சொன்னேன்ப்பா. இதெல்லாம் எந்த குறையுமே கிடையாது. அழகா சிரிச்ச முகமா சூப்பரா வெல்கம் பண்ணாங்க, எல்லாருக்கும் ஹாய் சொன்னாங்க, இப்படியே கொண்டு போயிருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. ஆனா இங்கே பேசிட்டு உள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் ஆடி போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அண்ட் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. அப்படி என்ன சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்னு கியூரியாசிட்டிலேயே நம்ம எல்லாம் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, சரி ரொம்ப யோசிக்காதீங்க, இப்பவே சொல்லிடுறேன். அந்த சர்ப்ரைஸ் என்னன்னா, இன்னைக்கு ஸ்டேஜ்ல நான் பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறேன். அம்மா தாயே, என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா. எல்லாருக்கும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. மேபி நீங்க என்ன ஸ்டேஜ்ல பார்க்கலாம். What a surprise. ஏ சீனு, நீயும் சர்ப்ரைஸ் ஆயிட்ட இல்ல? ஐயோ, எதிர்பார்க்கவே இல்ல நான். இப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் கிடைக்காது. பிகாஸ் இன்னைக்கு இந்தியன் 2 பத்தி தான் பேச போறோம், என்கிட்ட உங்களுக்கு எந்த ஒரு கண்டென்ட்டும் கிடைக்காது அப்படின்ட்டு போயிட்டாங்க. இதை கேட்ட நம்ம ரிப்போர்ட்டர்ஸ்க்கு ஒரே குஷி. என்னது குஷியா? அது எப்படி குஷி ஆவாங்க? அதுதான் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேன்ட்டு போயிட்டாங்க, கண்டென்ட்டும் கொடுக்க மாட்டேன்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் எப்படி மீடியா எல்லாம் குஷியா இருப்பாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இன்னும் உங்களுக்கு புரியல? ரீவைண்ட்ல போய் பாருங்க. மேபி நீங்க என்ன ஸ்டேஜ்ல பார்க்கலாம். தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே? அவ்வளவுதான், இதுதான் கண்டென்ட்டே. இதுக்கு மேல கண்டென்ட் வேற யாருங்க கொடுப்பா? இத கேட்ட உடனே நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் ஆரோக்கிய பால்ல வர்ற அக்கா மாதிரி அக்காவோட பாட்டு, டான்ஸ், கிரிஞ்சு, இதுக்கு மேல வேற என்னங்க வேணும் அப்படின்னு சந்தோஷத்தின் உச்சத்துக்கு போயிட்டாங்க. சரி, அப்படி என்ன கிரிஞ்சு பண்ணிட்டாங்க? ஏன் இவங்களை இத்தனை பேர் ட்ரோல் பண்றாங்க, ரோஸ்ட் பண்றாங்க அப்படின்ற கேள்வி உங்கள ஒரு சிலருக்கு இருக்க மாதிரி எனக்கும் இருக்கு. அதனால இந்த ஆடியோ லான்ச்சை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்தேன். அதுல பார்த்தா ஃபர்ஸ்ட் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், தன்னோட அப்பாவோட 30 வருஷ சர்வீஸ்ல என்னென்ன பாட்டெல்லாம் போட்டாரோ அந்த படத்துல இருந்து செலக்டிவான சாங்ஸ் எல்லாம் எடுத்து பயங்கரமா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே குத்தம் குறலாம் சொல்ற அளவுக்குலாம் இல்லப்பா, சீரியஸாவே நல்லா டான்ஸ் ஆடி இருந்தாங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நான் ஸ்டாப்பா ஆடினாங்க. அதுக்கே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை கொடுத்தே ஆகணும். சரி, நல்லா தான் ஆடினாங்கன்னு சொல்றேன், அப்புறமும் ஏன்டா ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அக்கா ஆடினவங்க ஆடினதோட போயிருந்தா பரவாயில்ல, நடுவுல ஆடுறதுலாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பாடலாமா அப்படின்னு சொல்லி கோதாவில இறங்கினாங்க.
நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஒன்றும் செஞ்சிடாதீங்க ப்ளீஸ். இறங்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இவங்களுக்கு லெஃப்ட்லயும் ரைட்லயும் 2 பேர் கருப்பு சொக்கா போட்டு நிக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்க இந்த வாயாலே மியூசிக் போடுவாங்க தெரியுமா, அப்படின்ட்டு. அதுல பேர் போனவங்க போல இருக்கு. சோ நம்ம அதித்தி பாட இவங்க வாயாலே மியூசிக் போட கோலாகலமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆர்வமா எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க. அனிருத், நம்ம ஆண்டவர், காஜல் அகர்வால், ரகுல் பிரீத் சிங், இந்த படத்தோட ப்ரொடியூசரான சுபாஸ்கரன் உட்பட அதுல கடைசியா தான் வந்து சேர்ந்தாரு நம்ம டைரக்டர் சங்கர் அவர்கள். உன் குத்தமா என் குத்தமா யார நானும் குத்தஞ்சொல்ல. சோ ஆர்வமா அப்படி பாட்டு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு அந்த சைடுல பிஜிஎம் போட்டுட்டு இருக்கிறவங்க எப்ப பக்கத்துல இருந்தவர் மைக்க தூக்கி அதித்தி கைக்கு போட்டாரோ அப்போ ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்தாரு அப்படின்னு. அப்ப புரியல. இந்த சவுண்ட் கேட்ட ஆடியன்ஸ்க்கு அப்போ புரியல. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் புரிஞ்சு. இப்ப புரியுது. நீ என்ன சொல்ல வர அப்படின்னு புரியாதவங்களுக்கு இத கொஞ்சம் கேளுங்க. காதை பொத்திக்கோ. ஒரு நாரண்டன் உடைச்சு நாலு நாயத்தன்னா வாங்கி ஒரு நாரண்டன் காதுக்குள்ள குருவி ரிங்னு சுத்துமே. இத பத்தி பின்னாடி பேசுவோம். அதுக்கு முன்னாடி இவ்வளவு நேரம் போட்டது எல்லாமே சன் டிவில இருந்து எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதித்தி பாடின இந்த கிளிப் மட்டும் என்னப்பா சோஷியல் மீடியால இருந்து சுட்ட மாதிரி இருக்குதே அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க. அதுக்கு காரணம் என்னவென்றால் எப்ப இந்த பாட்டு நம்ம அதித்தி அவர்கள் பாடினாங்களோ அத ஆடியன்ஸ்ல ஒரு சிலர் போட்டோ பிடிச்சி இன்ஸ்டாகிராம்ல போட்டு விட்டாங்க போல இருக்குது. இத கேட்ட மக்கள் மா செல்லம் எப்பேற்பட்ட பாட்டு தெரியுமாமா, இது 90s பீரியட்ல வந்த தி பெஸ்ட் சாங். எத்தனை தடவை இதெல்லாம் கேட்டு நாங்க வைப் பண்ணிருக்கோம் தெரியுமா? அதை அப்படியே பாடியிருந்தா கூட பரவாயில்ல, உங்க வாய்ஸ்ல கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி அந்த பாட்டுலயும் ஒரு மாடுலேஷன் பண்ணி ஒரு லைன் எடுத்து விட்டீங்க பாருங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல. ஒரு நாரண்டன் உண்டியெல்லாம் உடைச்சு